ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தக்காளி ஊறுகாங்க. ஸோ தனிஷ்கா ஃபங்க்ஷனுக்கு வாங்கின தக்காளி எல்லாமே ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை வெளியே கொட்டுறதுக்கு மனசே இல்லை. நிறைய நல்லா இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் வச்சு தக்காளி ஊறுகாய் என்னோடய அத்தை செஞ்சுருக்காங்க. எங்கள் பாட்டி செய்கிற ஸ்டைலில் ஸோ சூப்பராக யம்மியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தக்காளி ஊறுகாய் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ எப்படி செய்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸை போடுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ உங்களுக்கு லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தக்காளி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட புளி, உப்பு இதையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம்.